வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், தொழில் வளர்ச்சிக்கு மூலதனமும் வட்டி மானியமும், 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 24,223 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,269, லோ 24,154. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 132 புள்ளிகள் சரிஞ்சு 24,154 முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியில் நீ ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,582, அதுல அட்வான்ஸ் 1,555, டிக்ளைன் 1,924, அன்சேஞ்சு ஸ்டாக்ஸ் 103, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 117, லோயர் சர்க்கியூட் 98, 52 வீக் ஹையா ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 198, லோ 126. பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. செக்டோரல் இண்டிசஸ்ல பாக்குறப்ப நிஃப்டி ஐடி ஒரு 2%, நிஃப்டி ரியாலிட்டி ஒரு 1.5%, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் 1% இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 492 புள்ளிகள் சரிஞ்சு 77,235 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 0.65% ஏற்றத்தோட 8,072 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 0.43% சரிஞ்சு 1,55,267 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.15% சரிஞ்சு 2,35,316 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்டி பேசுவோம். அதே மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரஜித் தாமஸ் சார்ட்டையும் கேட்போம். கடைசி வரைக்கும் ஷோவை கேளுங்க. வணக்கம். வணக்கம் சிபி. காலையில இருந்தே ஒரு சீரான இறக்கத்தை தான் பார்க்க முடியுது நம்ம பங்குச்சந்தையில. டிக்ளைன் அதிகமா இருக்கு. இங்க பாக்குறப்ப ஹை அதிகமா இருக்கு, அப்பர் சர்க்கியூட்டும் அதிகமா தான் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸ்ல பாக்குறப்ப நிஃப்டி ஐடி நேத்துமே இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இறக்கத்துல தான் தெரியுது. நமக்கு கிட்டத்தட்ட 2% மாதிரி தெரியுது சார். எப்படி சார்? ரைட். பிஎஸ்யூ பேங்க் 1% இறங்கி இருக்கு. ரியாலிட்டி நிஃப்டி ஐடி 1%க்கு மேல இறங்கி இருக்குது. ஐடி 2% கிட்ட இறங்கி இருக்குது. சோ நிச்சயமா அதனுடைய ஒரு தாக்கத்தை தான் நம்ம எல்லாத்துலயும் பாக்குறோம். பட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா பிராடரா இருக்குது. HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க், SBI, கோட்டக் பேங்க், பேங்கிங் செக்டர்ல இருந்து ஐடிசி, இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல் எல்லாமே இறங்கி இருக்குங்கிறத பாக்குறோம். சோ லிட்டில் பிராடர் அப்படிதான் நான் பாக்குறேன். அட்வான்ஸ் டிக்ளைன் 10 பங்குகள் விலை ஏறி இருக்கு, 40 பங்குகள் விலை இறங்கி இருக்குங்கிறத தான் பாக்குறோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சோ 1/4 அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரெண்ட் ஸ்லைட்டா மாறி இருக்கும்னு தோணுனா கூட ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். காலையில இருந்து தொடங்கி நீங்க ஒரு இறக்கம் சொன்னீங்க, அந்த இறக்கம் தொடர்ந்துச்சுங்கிற ஒரு போக்குல பார்க்கலாமே தவிர, ஆனால் அந்த இறங்கிய அந்த 55-60 புள்ளிகள், 45 புள்ளிகள், 70 புள்ளிகள், 80 புள்ளிகள் அப்படின்னு 3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே சீரா இருந்தது. சந்தை பக்கவாட்டு நகர்தல்ல இருந்தது. கம்ப்ளீட்டா சைட்வைஸ் மூவ்மெண்ட். எந்த விதமான ஒரு பெரிய ஏற்ற இறக்கமும் இல்லை. 20-30 புள்ளிகளுக்கு தான் ஏற்ற இறக்கம் இருந்தது. 3 மணிக்கு பின்னர் தான் 3 மணியை போல பாத்தீங்கன்னா 58 புள்ளிகள் இறக்கத்துல இருந்தது. 3 மணிக்கு பின்னர் தான் அந்த 100 புள்ளிகளை தாண்டி 120 புள்ளிகள் இறக்கம்ங்கிறது வந்தது. கேஷ் அந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் அதுலயும் இன்னும் கொஞ்சம் மேலும் சில ஒரு இறக்கத்தை சந்தித்ததுங்கிறத நம்ம பாக்குறோம். சோ இது ஐ ஸ்டில் கன்சிடர் இட் அஸ் அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு இதா தான் நான் பாக்குறேன். அப்பப்ப அந்த ஏறினதுக்கு 24,400, 500 அந்த போன அந்த லெவலுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரணும். தொடர்ந்து 2 வாரங்கள் பக்கவாட்டு நகர்தல் இருக்கும் பொழுது ஒரு டயர்ட்னஸ் செட் ஆகும் சின்னதா. இப்ப கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது, அதை புக் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர துவங்கும். அது இப்ப நடக்க துவங்கி இருக்கா தெரியும். ஏன்னா ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்புல எல்லாம் பெரிய மாற்றங்களே இல்ல. 95.61 இருக்கு ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸ்ல என்எஸ்சில பார்த்தா. அதுல எல்லாம் ஒன்னும் பெரிய சிக்னிபிகண்டான சேஞ்சோ இல்ல. க்ரூட் பிரைஸ் $85, அது ஏற்கனவே நேத்து நைட் இருந்த அந்த வேலை தான். பிரெண்ட் 90. சோ அதெல்லாம் எதுவுமே பெருசா இறங்கவோ ஏறவோ இல்லை. சோ மார்க்கெட் இறங்குறதுக்கான ஒரு குறிப்பிட்ட காரணம்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஜாப்பனீஸ் மார்க்கெட் மட்டும் ஒரு 3% இறங்கி இருந்தது. JP 225. மற்ற சந்தைகள்ல மிக்சட் பேக். சோ ஐ டோன்ட் ரீட் மச் இன்டு திஸ் டுடேஸ் மூவ்மெண்ட். ஐ டோன்ட் ரீட் மச் இன்டு இன்னைக்கு டுடேஸ் வீக்னஸ் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். பட் பாசிட்டிவ்னஸ் இல்லாம ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் டோன் தொடர்ந்து செட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. டயர்ட்னஸ் இஸ் செட்டிங். இது ஒருவேளை நாளை மறுநாளோ ஒரு வீழ்ச்சியாக மாறலாம். சர்வதேச சந்தைகள் எல்லாம் ஏதாவது ஒரு தாக்கம் இருந்து அல்லது கச்சாயினுடைய விலை அதிகரித்தால் வேற ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்காக சந்தை காத்திருக்கிறது. அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஒரு 200-300 புள்ளிகள் நிஃப்டி இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் ஃபர்தர் ஆகும். இப்ப நிஃப்டி 50ல கடந்த 2-3 மாசமாவே 24 ரேஞ்சில தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா 2035 அதுக்குள்ளார கூட 50,000 தொல்லாம் கணிப்புகள்லாம் சொல்றாங்க. அது 9 வருஷத்துல இதெல்லாம் சாத்தியமா சார், இல்ல சும்மா அடிச்சு விடுறாங்களா?
இல்ல யார் சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு, அதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத பார்க்கணும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2003, அதாவது ஒரு 25 ஆண்டுகள், 22, 23 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து சென்செக்ஸ்ல 3000 அப்படிலாம் இருந்த, ஒரு 4000 நிப்டிலாம் ரொம்ப குறைவாக இருந்த ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்தது. அன்னைக்கு யாராவது வந்து சென்செக்ஸ் 80,000 தாண்டும், லட்சத்தை தொடும் சொன்னா சிரிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம சிரிக்க மாட்டோம். சோ அதனால இது எதன் அடிப்படையில் சொல்றாங்கிறத பார்க்கணும். இது வந்து மோத்திலால் ஓஸ்வால் அதனுடைய தலைவர் அவர் ராம்தேவ் அகர்வால் வந்து ஒரு இதுல சொல்லியிருக்காரு, அதை கோட் பண்ணிருக்காங்க ஊடகங்கள்ல. அவர் சொல்லக்கூடிய கணக்கு வந்து நிப்டியினுடைய, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஜிடிபி growth, நாமினல் ஜிடிபி growth ஆண்டுக்கு சராசரியாக 11% இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஓகே, அது மாதிரி இருந்து நிப்டியினுடைய ஏர்னிங்ஸ் 12% வந்து நிப்டியோட ஏர்னிங்ஸ்னா நிப்டியில் இருக்கக்கூடிய அந்த முதல் 50 பங்குகள், முக்கியமான 50 பங்குகள், அந்த 50 பங்குகளுடைய ஏர்னிங்ஸ் வந்து தொடர்ந்து 12% வளர்ச்சி சராசரியாக ஆண்டுக்கு இருந்தால் அதெல்லாம் அவர் பெருக்கி பார்த்துட்டு அவர் வந்து ஒரு கணக்கு போட்டுட்டு அந்த PE மல்டிபிள் வந்து 20-21 அப்படிங்கிற, இப்ப இருக்க 20-21 ஏதா இருந்ததுன்னா வந்து இந்த 50,000 அப்படிங்கறத கணக்குல எடுத்துக்க, அந்த 50,000 புள்ளிகள்ங்கிறத ரீச் பண்றதுக்கு, நிப்டி ரீச் பண்றதுக்கு 8 ஆண்டுகள் ஆகும் இங்கிருந்து அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த மல்டிபிள் 24 ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த பிரைஸ் டு ஏர்னிங்னு சொல்லக்கூடிய பங்கு ஒன்று ஈட்டிய லாபத்திற்கு போல் எத்தனை மடங்கு வணிகமாகிறது அந்த பங்குனுடைய விலை அப்படிங்கறத பொறுத்து. அது வந்து 20-21 இருக்கு. இப்ப 24 அதிகரிச்ச 6 ஆண்டுகள்லயே வந்து இந்த 50,000 தொட்டுரும். 6 ஆண்டுகள்னா இப்ப நம்ம 2026 இருக்கும், 2032 தொட்டுருங்கிறாரு. ஒருவேளை அந்த வேல்யூவேஷன் வந்து 18 குறைஞ்சிச்சுன்னா, ஓகே, அது மாதிரி வந்தா 9 வருஷம் ஆகுங்கிறாரு 50,000 ரீச் ஆகுறதுக்கு. 9 வருஷம்னா அதான் நீங்க அந்த 2035. சோ இந்த மாதிரியான ஒரு கணக்கு அவர் வந்து 8-9 ஆண்டுகள் ஆகுங்கிறத சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய ஒரு கணக்கு. இதை விட கூடுதலாக நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம், குறைச்சு போட்டு பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு கணிப்பு தான், உத்தேசமான ஒரு கணிப்பு தான். இதுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 11-10 ஆகலாம், அல்லது 11-12 ஆகலாம். எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சி இருக்கலாம் ஒரு பீரியட்ல. சோ அதை பொறுத்து இதனுடைய மாறுதல்கள் அமையும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த பிக் ஃபோர் ஏதோ புதிய விதிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்கலாம் சொல்றாங்க, பிக் ஃபோர் கம்பெனிகளுக்கு. என்னென்ன சார் அது? இல்ல, இப்ப இந்தியாவுல வந்து யாரு என்ன கேட்டாலும் ஏதோ ஒரு பெரிய கன்சல்டிங் வேணும் அப்படின்னா வந்து இந்த பிக் ஃபோர்னு சொல்லக்கூடிய ஏர்னஸ்ட் யங் மாதிரி, பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் மாதிரி இந்த மாதிரியான நிறுவனங்களை தான் அணுகிறது. தனியார் நிறுவனங்கள் தான் இவங்களை அணுகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர்களுடைய கட்டணங்கள், இப்ப டிபிஆர்னு ஒண்ணு இருக்கு, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும், இல்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு, முக்கியமான விஷயத்துக்கு கன்சல்டிங் வேணும் அப்படின்னு. ஆடிட் மட்டுமல்ல, இந்த நிறுவனங்கள் செய்வது ஆடிட் மட்டுமல்ல, டாக்ஸ் கன்சல்டிங்ல இருந்து, இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல இருந்து, மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ்ல இருந்து பல விஷயங்களை செய்யறாங்க. அதுக்கு கன்சல்டிங்கும் பண்றாங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் பெரும்பாலும் இந்த 4 பேர்ட்ட ஒருத்தட்ட போயிட்டா நாளைக்கு பின்ன கவர்னன்ஸ் இஷ்யூஸ் வராது, யாரும் கேள்வி ரைஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்க எல்லாம் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எத்திக்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு இமேஜ். இந்த நிறுவனங்கள் இதுல சில, நான் பேர் சொல்ல விரும்பல, இதுல சில பேர் பண்ண விஷயங்கள்ல தில்லுமுடுகள் வெளிவந்து மாட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். அப்படிங்கறத நான் சத்தியமா சொல்றேன், நீங்க போய் பாருங்க. இதுக்கு நடுவுல இவங்க வந்து ரொம்ப இவ்வளவு பிரீமியமா சார்ஜ் பண்றப்ப அரச நிறுவனங்களும் இவர்களுடைய துணையை நாட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா நாளைக்கு யாரும் நம்மள பிளேம் பண்ண முடியாது, பிக் ஃபோர்ட்ட நாங்க ஐடியா கேட்டோம், அவங்கள்ட்ட கான்செப்ட் கேட்டோம்னு. சோ இப்ப பைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு இன்டர்னலா கொடுத்திருக்கக்கூடிய மெமரண்டம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இவர்களுக்கு எதிராக அதை இஷ்யூ பண்ணல. அது அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கன்சல்டன்ஸ் வேணும்னு கேட்கும் பொழுது அதுக்கு வந்து ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள், அதாவது கடுமைன்னு சொல்லும் பொழுது நேர்மையா நியாயமா நடந்துக்கணும், கெட்ட பேர் இருக்கக்கூடாது, அதுல எல்லாம் இல்ல. நீங்கள் இத்தனை ஊழியர்கள் வைத்திருக்கணும், 10,000 பேர் இருக்கணும், 5,000 பேர் இருக்கணும், உங்கள்ட்ட ஊழியர்கள் இவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கணும், இப்படின்னு அன்ரியலிஸ்டிக்கான டார்கெட்டை செட் பண்ண இவங்க 4 பேர் தான் குவாலிஃபை ஆவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் குவாலிட்டேட்டிவான டார்கெட்ஸையும் செட் பண்ணி குவான்டிடேட்டிவா கொஞ்சம் குறைவான, சோ தட் நல்ல தரமான குவாலிட்டியான லோக்கல் கன்சல்டன்சி நிறுவனங்கள் இது உள்ள வர முடியும். சென்னையில எல்லாம் மிகப்பெரிய கன்சல்டன்சி நிறுவனங்கள்லாம் இந்த கடந்த காலங்களில் இருந்திருக்கு. இப்ப பாட் அவுட் பை பிக் ஃபோர்ஸ், பிக் ஃபோர்னு சொல்லக்கூடியதுல ஒர்க் பண்ற யாருன்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஆளுங்க தான், நம்ம ஊர் ஆளுங்க தான், அவங்க தான் வேலை பார்க்கறாங்க. ஆனால் கட்டணங்கள் மட்டும் அமெரிக்க கட்டணம், சர்வதேச கட்டணம். சோ அதை தடுக்கிறதுக்கு அல்லது அதை மாற்றி அமைக்க அரசு முனைகிறதான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு செய்திகள் தொடர்ந்து பல நாட்களா வந்துகிட்டு இருந்தது. அப்படி இருந்தால் அது நிச்சயமா நல்லது, வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா உள்ளூர் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ், ஆடிட் ஃபர்ம்ஸ் அவர்கள் எல்லாம் வந்து இதுல வந்து பலனடைய முடியும். அதுல வந்து தரத்தை குறைக்காமல், குவாலிட்டியை குறைக்காம, அந்த குவான்டிட்டி அப்படிங்கிற அந்த லிமிட்ஸை வந்து குறைத்து எல்லோரும் உள்ள வருவதற்கான வழிகள் செய்ய வேண்டும்னு சொல்லியிருப்பதா தான் அந்த செய்தி சொல்கிறது. நிச்சயமா அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய லோக்கல் ஹோம் கிரவுண்ட் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது நம்ம நிறுவனங்களுக்குமே நல்லது. பட் ஆனா இந்தியால ஏன் அந்த மாதிரி பிக் ஃபோர் மாதிரி உருவாக்கலங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்டே இருக்கு. நிச்சயமா ஐபிஓ பத்தி பாக்குறப்ப நம்ம ஈரோட்டு கம்பெனி மில்கி மிஸ்ட் சக்க போர்டு போட்டிருக்கு, அப்பர் சர்க்கியூட்டை வர வந்து தொட்டிருக்கு.
ஆமா, நம்ம கூட ஐபிஓ பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். மில்கி மிஸ்ட் ஐபிஓ அப்பர் சர்க்கியூட்டை தொட்டோன்னே இதை ஹோல்ட் பண்ணணுமா சார் இல்ல விக்கணுமான்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்திருக்கும். பொதுவா இந்த மாதிரி நம்ம ஐபிஓ போறோம், அது அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணுது அப்படின்னா என்ன சார் பண்றது? நம்ம இலக்கு என்னவோ அதை பொறுத்து தான் இதெல்லாம். நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா லாங் டேர்ம் இன்வெஸ்டரா அப்படிங்கறத பொறுத்து தான். நிறைய பேர் வந்து இந்த ஐபிஓ வருவதற்கு முன்பு கூட நல்ல தரமான ஆய்வு நிறுவனங்கள் கூட, நேர்மையான ஆய்வு நிறுவனங்கள் கூட இந்த விலை மிக மிக அதிகம், இதுல விண்ணப்பிப்பதுங்கிறது கொஞ்சம் இதா இருக்கு. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மற்றதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த விலைங்கிறது அதிகம்ங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வந்து அது வெளியிடப்பட்ட விலை ₹140, இன்னைக்கு பட்டியலிடப்பட்டது 165க்கு, முடிவடைவதற்கு முன்பே பல மணி நேரங்களுக்கு முன்பே வந்து ₹181.50 அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருச்சு. அப்பர் சர்க்கியூட்னா விற்போர் யாரும் இல்லாத வாங்குபவர்கள் மட்டுமே, கிட்டத்தட்ட 1 கோடி பங்குகளுக்கு மேல் வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழல் இருந்தது நம்ம பார்த்தோம் இன்றைய வணிகத்துக்கிடையே. சோ இஷ்யூ பிரைஸ்ல இருந்து 30% மேல இது வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு முதல் நாளே. இந்த சூழல்ல வந்து அவரவர்களுடைய லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு ஏற்ப, லிக்விடிட்டி ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ப, ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ப தகுந்த முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று முதலீடு இருப்பது சரியா இருக்கும். பட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதனால அந்த நிறுவனங்கள் வெளியிட்ட ஆய்வறிக்கை தவறணும் அல்லது இது சரினோ அல்லது அது தவறுன்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. இது எல்லாமே வந்து அன்றைய சந்தையினுடைய ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை மற்ற பல விஷயங்களை உள்ளடக்கியது. இப்ப லலிதா ஜுவல்லரியோடது வருகிறது, இப்ப எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஐபிஓ பத்தி பேசல, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். தேசிய பங்கு சந்தை என்எஸ்சியினுடைய ஐபிஓ வந்து விரைவில் வர இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எப்போ வரும்னு தெரியல. பட் அவங்க நிறைய ரோட் ஷோஸ் வந்து இன்ஃபார்மலா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் குளோபல் ரோட் ஷோ, அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல அங்க எல்லாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது இருந்து தெரிய வரக்கூடிய ஒரு ஃபீட்பேக் என்னன்னு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு, இது ஊடகங்கள் வந்த செய்தி தான். இது வந்திருக்கிறது என்னன்னா, சில பேர் இதை தவற விட்டுருக்கலாம், அதனால சொல்றேன். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பங்கு ஒன்றுக்கு ₹2000 ₹2100 வரைக்கும் வாங்குவதற்கான டிமாண்ட் இருக்கணும் அல்லது விலை நிர்ணயிக்கப்படலாம் என்றோ ஒரு ஊகங்களின் அடிப்படையில் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்றேன், இது எல்லாம் ஊகங்களின் அடிப்படையில தான். அதனால வந்து எகைன் இங்கேயுமே வந்து இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா, நல்ல நிறுவனம், கிட்டத்தட்ட ஒரு யூனிக்கான ஒரு நிறுவனம், ஒரு வித்தியாசமான ஒரு நிறுவனம், மோட் உள்ள நிறுவனம். மோட்டுன்னா என்ன? நீங்க வேலூருக்கு போயிருந்தீங்கன்னா, கோட்டைகள் இருக்கக்கூடிய எந்த நகரத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், கோட்டையை சுத்தி அகழி இருக்கும். அகழிக்குள்ள தண்ணீர் நிறைய இருக்கலாம், முதலே இருக்கலாம். அந்த காலத்துல அதை தாண்டி போறதுங்கிறது கஷ்டம், வேற யாரும் உள்ள வர முடியாது, அவ்வளவு பாதுகாப்போடு உள்ளது. அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் மாடல் இருக்குது, மோட்னு சொல்லுவாங்க, MOAT மோட்னு. அந்த மாதிரி இப்ப தேசிய பங்குச்சந்தை பாத்தீங்கன்னா ஒரு மோட் உள்ள நிறுவனம். இதுல எல்லாரும் சர்வசாதாரணமாக நான் ஒரு பங்குச்சந்தை ஆரம்பிக்கிறேன் உள்ள வந்துட முடியாது. நெட்வொர்க் ரிக்வயர்மெண்ட் இருக்கு, அனுபவசாலிகள் தேவைப்படும் நிர்வாகத்திற்கு. அது அவங்க இதுல நிறைய பேர் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நிறைய கிளியர் பண்ண வேண்டியிருக்கு, குவாலிபிகேஷன்ஸ் ரொம்ப இருக்குது, கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் இருக்கு, அடிக்வசி, இப்படி பல விஷயங்களை தாண்டித்தான் வர முடியும். அதற்கு பிறகு செபியினுடைய நிறைய விஷயங்களை பூர்த்தி செய்யணும். அவர்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, தேச பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை என ரெண்டும், அதற்கு பிறகு மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்னும் இருக்குது. சோ ஆனால் கூட மெஜாரிட்டி மேஜர் வால்யூம் என்எஸ்சில தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சோ ஒரு மோட் உள்ள நிறுவனம், ஆனால் வேல்யூவேஷன் எவ்வளவுங்கிறது வேற பெர்ஸ்பெக்டிவ். இது ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும். அது என்ன விலைக்கு வர்றாங்க, அந்த வேல்யூவேஷன் வந்து மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறைவாக இருக்கிறதா கூட இருக்கிறதா, கூட இருக்குன்னா அந்த வேல்யூ கரெக்ட் தானா, ஓகே, இல்ல குறைவா இருக்குன்னா ஏன் குறைவா இருக்கு, என்ன பிரச்சனை அங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சார், நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்து இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பத்தி நம்ம ரஜித் தாமஸ் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஓகே, நம்ம தொடர்ச்சியாக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பதிலாக சொல்லுமானால், நம்ம வந்து 3ஆம் தேதியிலிருந்து சந்தை என்ன செய்து கொண்டு வருகிறது அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து இன்னை வரைக்குமே நீங்க சந்தையை எடுத்து பாத்தீங்கன்னா லோவர் ஹைஸ் லோவர் லோஸ், தொடர்ச்சியாக ஒரு வீழ்ச்சியின் பாதை, ஸ்டெடியான ஒரு வீழ்ச்சியின் பாதையிலே சென்று வருகிறது என்பதை பயணித்துக் கொண்டிருக்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. ஸோ அன்னைக்கு வந்து ஹையா இருந்தது 74,770 நினைக்கிறேன். ஸோ சம்வேர் அரௌண்ட் தட் லெவல். அதுல இருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே ஒரு 100 புள்ளிகள், 105 புள்ளிகள், 70 புள்ளிகள், 80 புள்ளிகள் அப்படியே வீழ்ச்சி அடைந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவுடைய லோ பாத்தீங்கன்னா 24,154 என்ற ஒரு லெவலை தொற்றிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீகாலிபிரேட் பண்ணும்பொழுது சப்போர்ட்ஸ் அப்படின்றது 24,120, 24,070, 24,070, அதே போல 24,020, 24,020. இதுதான் 3 சப்போர்ட்ஸ் ஆக இந்த வாரத்துக்கு நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ட் அரௌண்ட் தட் 24,000 லெவல், இது வந்து சைக்கலாஜிக்கல் லெவல்ஸ் ஆக இருக்கிறது. அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகும்போது 24,300 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ஐ திங்க் 440 to 470 பேண்ட், இந்த 24,440 இருந்து 470 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேண்ட் வந்து அடுத்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேண்டாக இருக்கும். தொடர்ச்சியாக அந்த ஈரான் US போருக்கு வந்து எந்த விதமான ஒரு முடியும்
ஒரு எண்ட் கேம் தெரியாமல் இருக்கக்கூடிய சந்தைக்கு அன்சர்டனிட்டி ஹையா இருக்கும்போது சந்தைக்கு வந்து இன்னும் கூடுதலாக டவுன் சைட் பிரஷர் அதிகமாக இருக்கக்கூடும். ஏனெனில் கச்சா எண்ணெயோடைய விலை ஏற்றம் பிரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா $90-91 ஒரு பீப்பாக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல டெஃபினெட்லி டவுன் சைட் பிரஷர் அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து இருந்த வண்ணமாகவே இருக்கும். இந்த வாரம் வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் சார்? திடீரென்று பார்த்தா இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா செயல்பட்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் டிஃபென்ஸ், அதே போல மேபி ஆட்டோ, இது எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவா செயல்பாடு இருக்கக்கூடிய செக்டர்ஸாக நமக்கு தெரியுது. ஹெல்த் கேர், அதே போல ஆயில் அண்ட் கேஸ், இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கக்கூடியதும். அதே சமயத்துல ஐடி போன்ற செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், அட்லீஸ்ட் ஃபார் நவ். அது எல்லாமே இந்த போரின் ஒரு அவுட்கமாக தான் எனக்கு தெரியுது. சிபி, நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சிபி. மக்களின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கும் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். மூலதன மானியம், வட்டி மானியம், தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் புதிய பாதை. தாவேகாவின் வெற்றிகரமான 100 நாள் ஆட்சி, மக்களின் மனசாட்சி.